10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிருக்காங்க மேம். நன்கு அறிமுகமான ஒரு நபரால் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்கா. வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருந்த புள்ள ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, அதுவும் வந்து 10 வயது. அவர் போய் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா, இல்லை நான் கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ தெரிஞ்சவன்னும் போது அவனும் கூட சேர்ந்து ஃபுல்லாக வந்து 21st இருந்து 22nd வரைக்கும் ஃபுல்லாக குழந்தைய வந்து கூட சேர்ந்து தேடி. ஆமாம், நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மோடி பேசுவதற்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். கோவை மாவட்டம் சூலூர் கிட்ட 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சிருக்காங்க மேம். கொலை செய்யப்பட்ட 2 பேரையும் வந்து போலீசார் அவர்கள் கைது செய்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எஸ், ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் இந்த மாதிரி பேசும்போது வந்து இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பேசுகிற நிலைமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் திரும்ப இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதுலேயும் இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தெரிந்த ஒரு நபரால், நன்கு அறிமுகமான ஒரு நபரால் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ யாரை நம்பி தான் வந்து பெண் பிள்ளை வந்து நம்ம விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? ஏன்னா வந்து நம்ம வந்து லைக் எப்போவுமே ஒரு ரோட்டில் போகிற ஒரு பர்சன்னால், அன்னோன் பர்சன்னால், போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட தெரியாத நபர்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி வந்து இது வேறு மாதிரி ஒரு விஷயம் உருவெடுக்குது அப்படின்னா, நன்கு தெரிந்த நபர்களால், சொந்தங்களால், சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து எந்த விதத்துலையும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒன்றா இருக்குது. ஏன்னா இது அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அப்படியே என்ன ஆகுனா, லைக் நம்ம ஒரு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆர் லைக் ரீசன்ட் பீரியட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம போனோம்னா, அந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சுருப்பாங்க இல்லையா? நீ இந்த ரூம்குள்ளே இருமா, ரூமை விட்டு வெளில வந்தால் கூட உனக்கு பிரச்சனைமா, ரூம்குள்ளே நானே கொண்டு வந்து எல்லாமே கொடுத்துறேன், நீ ரூம்குள்ளே இரு, அதுதான் உனக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ கொண்டு வருது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருந்த புள்ள ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு, அதுவும் வந்து 10 வயது, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவும் கூலி தொழிலாளி தான். ஓகே, அந்த மாதிரி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து இன்றைக்கி முழுக்க வந்து அதிர்ச்சி ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம். அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஊர் மக்கள், அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொந்தளிச்சிருக்க ஒரு விஷயமாகவே இன்றைக்கி இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஏன்னா 21ஆம் தேதி ஈவினிங் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் இருந்த குழந்தை காணா போயிருக்கா. ஏன்னா இந்த சம்பவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, திரும்ப வந்துட்டு போலீஸ் சைடு சொல்கிற ஒரு விஷயமும் பொதுமக்கள் சொல்கிற ஒரு விஷயமும் வந்து கொஞ்சம் வேறையாக இருக்குது. ஏன்னா நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே அஃபிஷியலாக என்ன வருதோ அதை தான் நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? ஏன்னா நேற்று அப்படி பார்க்கும்போது தான் ஐஜி ரம்யா பாரதி மேம் அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? கொடுத்துட்டு ப்ரெஸ் நோட்டும் இதன் விளைவாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அதில் விவரித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 21ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5 மணி போல் அவங்க வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருந்த குழந்தை, அதான் எங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சூலூர் தாலுக்கா, அப்புறம் பல்லப்பாளையம், பாரதிபுரம், அருணகிரிநாதர் தெரு. ஓகே, அந்த தெருவில் வசிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய குழந்தை வந்து வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா ஒர்க்கு போயிருந்தார் அப்படின்னும் அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. சக ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கும் போது வந்துட்டு காணாமல் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும், 8:30 மணி போல் 100 கண்ட்ரோல் ரூமுக்கு இந்த மாதிரி குழந்தை மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறம் வந்து கருமத்தப்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அவரோட லைக் தலைமையில் வந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இமீடியட்டாக நாங்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம். 10 மணி வாக்கில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க மொதல் விஷயமா. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்குது. இவங்க தொடர்ந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சிசிடிவி டிஜிட்டல் எவிடன்சஸ் எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட 200லேருந்து 250க்கும் நிகரான சிசிடிவிஸ் வந்து இங்கே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து விசாரணையானது இது பண்ணப்பட்டு கார்த்திக் தான் குற்றவாளி அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சி எங்கே போனோம் அப்படின்னா, கண்ணாம்பாளையம் மரியா ரோஸ் கார்டன் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே, 21ஆம் தேதி நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி 22ஆம் தேதி வந்து நாங்கள் மதிய வாக்கில் அரெஸ்ட் பண்ண போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தங்கிட்டு இருந்தவன் போலீஸ் சுற்றி வளைச்சதை பார்த்து நாங்கள் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது கீழே விழும்போது தான் ரைட் ஹேண்ட் அண்ட் ரைட் லெக்கில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏற்பட்டு அதை வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட
கேட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சிசிடிவியில் என்ன வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய அங்கேருந்து 2 வீலரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குளக்கரை கண்ணாம்பாளையம்ல இருக்கக்கூடிய அந்த சம்பவம், அந்த சிறுமியோட உடல் மீட்கப்பட்டது இல்லையா, ஸோ அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தும் போது இந்த பர்சன் தான் அதில் தெரிய வந்தார் அப்படிங்கிறத வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த இடத்துல வாக்குமூலம் கொடுத்ததா இருக்குது, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். ஆமாம், நான் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதற்கிடையில் தான் அந்த குழந்தையுடைய உடலை முந்தானேத்தி 22ஆம் தேதி வந்து ஒரு ஈவினிங் போல் ஒரு 6 மணி போல் வந்து குழந்தையோட உடலை வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துலேருந்து மீட்டெடுத்து உடல் கூராய்வுக்கு வந்துட்டு நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இதற்கிடையில் தான் என்னாச்சு அப்படின்னா 22ஆம் தேதி நைட்லேருந்து நேற்று மார்னிங் 23ஆம் தேதி நேற்று மார்னிங் வரைக்கும் பார்த்தோம், 5:30 மணி வரைக்கும் பார்த்தோன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உறவினர்கள் வந்து சாலை மறியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லாமே மீடியாவில் நம்ம பார்த்தோம், நியூஸ் சேனல்ஸில் நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க நிறைய ஒரு கோரிக்கைகளை முன் வச்சு அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு தாவேக்கால இருந்து எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போனதாக இருக்கட்டும். கூடவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஐஜி ரம்யா பாரதி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஏடிஜிபி மகேஸ்வர் தயாலாக இருக்கட்டும், டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் முதற்கொண்டு அங்கே போய் அங்கே வந்து ஆய்வு வந்து பண்ணாங்க அந்த ஸ்பாட்டில். இந்த ஒரு கேஸில் என்ன நம்ம வந்து பர்டிகுலராக பார்க்கணும் அப்படின்னா, தட் இஸ் சம்பவம் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கிறத விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துகிட்டு போகிறது வந்து போலீஸார் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸார் கையாளுகின்ற முறை சரிதானா அப்படின்னு ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதாவது ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இதை அரெஸ்ட் பண்ண அந்த பர்சன் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு அவர் சொன்னார் இல்லையா, அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அவருக்கு உதவியாக இருந்ததாக மோகன் அப்படிங்கிற பர்சன் அதே பகுதி அதான் எங்கன்னு சொல்லப்படுது அப்படின்னா இந்த பல்லாம்பாளையம் பாரதிபுரத்தை சார்ந்த 30 வயசு மதிக்கத்தக்க மோகன் அப்படிங்கிற பிரச்சனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்த, அதாவது கிரிமினல் கான்ஸ்பரசின்னு சொல்லுவோம், அதாவது ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த குற்ற சம்பவத்துக்கு துணையாக இருந்தாலும் சரி, இல்லை அதை மறைக்க வந்து அதுக்கும் வந்து கூட சப்போர்ட்டிவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இது கீழே அவர் அரெஸ்ட் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூலூர் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்தி 27ஆம் தேதி வரைக்கும் இப்போது போலீஸ் 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியானது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் போது தான் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் முதல் அறிக்கையில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், போஸ்ட்மார்ட்டமோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் உடல் கூராய்வோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் வரும்போது தான் நமக்கு இதில் சொல்லுவோம் இல்லையா உடலில் என்னென்ன காயங்கள் இருந்தது, அந்த இறப்புக்கான காரணம் என்ன, ஒருவேளை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டாலா, இல்லை அந்த கொடூரம் தாங்காமல் அப்போவே இறந்துட்டாங்களா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி நிறைய இருக்குது இல்லையா நம்ம பார்க்குறது, வெளியே போய் சொல்லிடுவாங்கன்னு கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த ஒரு வெறி ஏறி அதில் வந்து கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். விளாத்திக்குளம் கேஸே ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. ஏன்னா அங்கேயும் அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு நமக்கு எல்லாம் வந்து அவ்வளோ பதைக்கிற மாதிரி இருந்தது. இங்கேயும் இந்த குழந்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அடல்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி அடல்ட் இந்த சென்ஸ் ஒரு 35, 40, 50 ஈவன் வந்து ஒரு 70-75 இயர்ஸ் வரைக்கும் நடக்குது. அவங்களாலே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அவங்க உள்ளே போயிட்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையை அனுபவிக்கிறப்போ அவங்களாலே அதை விவரிக்கிறதுக்கு வந்து முடியாது. ஏன்னா அந்த ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி ஆகிடும், அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராமா பெருசாகிடும். இந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னே புரிஞ்சிருக்காது இல்லையா, அந்த விவரம் வந்துட்டு இன்னும் தெரியாத வயசு, இன்னும் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்க்குறது என்னவா இருக்கும் அப்படின்னா தெரியாதவங்க கூப்பிட்டா போவாது, தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா சாப்பிடாது அப்படின்னும் போது இந்த குழந்தை மனசில் ரெஜிஸ்டர் இவர் யார் தெரிஞ்சவர் தானே. ஏன்னா இங்கே பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா போய் இந்த குழந்தை காணணுன்னே கூட விளையாட்டு இருந்த குழந்தைங்களை போய் கேட்கும் போது இல்லை இந்த மாதிரி ஒரு மாமா கூட்டிகிட்டு போனார் அப்படின்னும் போது அந்த கார்த்திக் அடையாளம் காண்பிச்சிருக்காங்க. ஓகே, அவரை போய் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா இல்லை நான் கூட்டிகிட்டு போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கு என்னவா இருக்கும், தெரியாதவனா அவங்களுக்கு இமீடியட்டாக டவுட் வந்திருக்கும் இல்லையா. ஸோ தெரிஞ்சவன் போது அவனும் கூட சேர்ந்து ஃபுல்லாக வந்து 21st வரைக்கும் ஃபுல்லாக குழந்தைய வந்து கூட சேர்ந்து தேடி நடிச்சிருக்கான். ஓகே, எப்படி அந்த விளாத்திக்குளம் கேஸில் வீட்டில் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னாங்களோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து அவன் கூட சேர்ந்து தேடி இருக்கான் குழந்தை. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. பட் இங்கே ஆனால் பேரண்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. என்ன அப்படின்னா அதாவது 22ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் குழந்தை சேஃபாக இருக்கா, எங்ககிட்ட தான் இருக்கான்ற மாதிரி காவல்துறையினர் சொன்னாங்க. சடனாக வந்து இல்லை குழந்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆரில் சைன் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. அது உடல் முழுக்க காயங்கள், முகம் சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க இல்லையா. இதெல்லாம் காவல்துறை தரப்புலேருந்து மறுக்கப்பட்டிருக்கு. ஓகே, என்னன்னா இது தேவையில்லாத வந்து ஒரு ரூமர்ஸை பரப்புறாங்க அப்படின்னும், காயங்கள் அந்த விஷயம்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஃபுல்லாக வரும்போது தான் வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புலேருந்து
சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே போகும்போது எல்லாரும் அங்கே வைத்த கோரிக்கை என்னன்னா, அங்கேயும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த பகுதியில் எஸ்பெஷலி அந்த குளக்கரை பகுதியில் நடக்கக்கூடிய முதல் சம்பவம் இது கிடையாது. ஆல்ரெடி ஒரு 5 சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதில் தான் அந்த எம்எல்ஏ பேசும்போது அவர் சொன்னார், ஆல்ரெடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த கம்ப்ளைண்ட்டையும் நாங்கள் விசாரிக்க சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு அங்கே சுவர் கட்டுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் துவங்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இங்கே 2 இருக்குது. அந்த தென்னந்தோப்பில் வைத்து தான் அந்த குழந்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொலை பண்ணான்னு இருக்குது. தென்னந்தோப்புலேருந்து இங்கே கொண்டுட்டு வந்து எப்படி போட்டான், தட் இஸ் குளக்கரை, அந்த குளத்தில் வந்து போட்டது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இனிமே தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா இப்போ எல்லாம் 2 நாள் ஆயிருக்கு. எவ்ரிதிங் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில், ஒருத்தர் வந்து இப்போ தான் வந்து லைக் ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை கஸ்டடியில் எடுத்து அவங்கள விசாரணை பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது தான் நமக்கு தெரிய வரும். எஸ், இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் போக்சோ கேஸ் இருக்குது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து மர்டரு, கிட்னாப்பிங்கு, அப்டக்ஷன் அந்த விஷயம். அது கூடவே பார்த்தோன்னா லைக் காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இது கூட இன்னும் அவங்க கிரிமினல் கான்ஸ்பிரசி இந்த இதெல்லாம் பிஎன்எஸ் ஆக்டிக்கலையும் போக்சோ ஆக்டிக்கலையும் போடப்பட்டிருக்கு. ஓகே, இன்னும் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் என்னெல்லாம் தெரிய வருமோ, போக்சோ ஆக்ட் வந்து உள்ள இன்னும் இன்க்ளூட் பண்ணுறதா, இன்னும் ஃபர்தர் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வைத்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்க அதுக்கப்புறம் எஃப்ஐஆரை வந்து அந்த இடத்துல ஆல்டர் பண்ணுவாங்க, இல்லை அடிஷ்னல் எஃப்ஐஆர் போடுவாங்க. இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணலாம் மேம், இது ஆல்ரெடி கேஸ் இருந்துச்சாமே இதுதான். எஸ், அந்த கேள்வி அகைன் ப்ரெஸ் வந்து கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம் வந்து இவரோட ஃபேமிலி டீடைல்ஸ், மேரேஜ் ஆகிடுச்சா, இவர் வந்து இந்த கிரிமினல் இது பின்புலம் உள்ளவரா அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஃபுல் டீடைல்ஸ் வந்து தெரிய வரல அப்படிங்கிற மாதிரியும், ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடுறவங்க ஆல்ரெடி ஒன்று குற்ற பின்னணியில் இருக்கவங்களா இருப்பாங்க இல்லையா, இல்லையா அதுக்கப்புறம் போகும்போது ஒன்று வந்து லைக் ஆல்கஹால் ஒரு ட்ரக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்லை பான் மூவி அடிக்ஷன். இது எல்லாமே தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து இந்த தமிழக அரசு வந்து உள்ள பதவியேற்றதுலேருந்து நம்ம பெருசாக வந்து வரவேற்ற ஒரு விஷயம் வந்து அந்த மதுக்கடை மூடின விஷயமா இருக்கட்டும், 717 மதுக்கடைகள் முதல் கட்டமாக டைம் குறைச்ச விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆன்டி நார்கோட்டிக் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு விங் அமைச்சதாக இருக்கட்டும், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அமைச்சதாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையாக இருக்கட்டும். ஓகே, இன்னொன்று அந்த கானா பாடல்கள் கொலை எதிர்த்து வந்து ரவுடிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அவ்வளோ கஞ்சாக்கள் வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் கிட்ட கஞ்சாக்கள் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. இல்லை என்னன்னா இப்போ நிறைய ட்ரெண்ட் நினைச்சு இந்த வலி நிவாரண மாத்திரைகளை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகே, ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஆன்லைனில் விற்கிறாங்க வலி நிவாரண மாத்திரை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன், ஏன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கள்ள சந்தையில் வாங்கி அதை வந்து டபுள் மடங்கு காசு வச்சு அதை விற்கிறது வந்து நிறைய அதிகமாகிட்டு இருந்தது, இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ போதை வஸ்து அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக அப்படிங்கிறது இல்லை இப்போ. ஓகே, அப்படி ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து அந்த போதை உண்டாக்கக்கூடிய எந்த இதுவுமே இட் இஸ் இல்லீகல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அதனை தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கலாம் மேம். ஒரு பக்கம் வந்து சொல்கிறது சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஒரு பக்கம் சொல்கிறாங்க நம்ம என்னதான் வந்து சட்ட ஒழுங்கு சீராக இருந்தாலுமே வந்து இது மாதிரி கொடூர செயல் நடந்துகிட்டே இருக்கலாம் மேம். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? இங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, இப்போ ப்ரிவென்டிவாக நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஏன்னா இப்போ வந்து இனிமேல் வந்து அந்த ரவுடிசம் பொறுத்த வரைக்கும் கொலைகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஒரு ரவுடிஸு, கிட்டத்தட்ட நேற்று பார்த்தா 1000க்கும் மேற்பட்ட ரவுடிஸ் வந்து இது களையெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் 100க்கும் மேற்பட்டவர் கஞ்சா இதில் சம்மந்தப்பட்டவர்கள் மட்டுமே. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் சொல்லும் போது சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, தட் இஸ் சிஎம் அவர்களுடைய முதல் கையெழுத்து அதுதான் இல்லையா. ஸோ சொல்லும் போது வந்துட்டு இந்த மாதிரி இருள் சூழ்ந்த பகுதிகளாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாப்பு, லைக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கெல்லாம் வந்து அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் வந்து போடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இங்கெல்லாம் கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னாங்க. ஸ்டேஷன்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் இந்த மாதிரி ஒரு தனி விங்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஐஜி தலைமையில் எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ நம்ம எல்லாமே எப்படின்னா ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோன்றது ஒன்று. ஏன்னா இங்கேயுமே 24 ஹவர்ஸ்க்குள்ளே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அதை ப்ரிவென்டிவாக எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இவங்களே இங்கே சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, தட் இஸ் அந்த குளக்கரை பக்கத்தில் வந்து இது முதல் சம்பவம் கிடையாது, இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி 5 சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பதற்றத்துக்கு உள்ளான பகுதிகள் எல்லாமே வந்து கண்டறியப்படணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நமக்கு நிறைய பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடூரர்கள் வந்து எந்த மாதிரி பிளேஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி தோப்பு, காடு இல்லையா, இல்லைனா வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா, இருள் சூழ்ந்த பகுதிகள், இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்கக்கூடிய இடமா இருக்குது. இன்னொன்று இந்த திருச்சியை தாண்டி பார்த்தோன்னா ஜாஸ்தி நடக்குது, சிட்டிலையும் நடக்குது, பட் இந்த மாதிரி கிராமங்களில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமாக நடக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பகுதியிலையும் இன்னும் அந்த போலீஸ் ஃபோர்ஸ் ஆனது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படணும். அங்கே வந்து இன்னும் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து
லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டு மக்கள் வந்து பாதுகாக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சிசிடிவின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அடையாளப்படுத்துவதற்காக மட்டும்தான் வச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் ஒரு சர்வேலன்ஸ் ரூம் செட் பண்ணக்கூடாது? இந்த மாதிரி விஷயத்தில் சர்வேலன்ஸ் ரூம் செட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பதட்டத்துக்கு, ஏன்னா மோஸ்ட்லி குற்ற சம்பவத்தில் ஈடுபடுறவங்க அந்த முதல்ல எப்படி சொல்கிறது, முதல்ல அங்கே வந்து அந்த வேவ் பார்க்குறதுன்றது ஒன்று இருக்கும், 2-3 வாட்டி பார்க்குறது, இல்லைனா வந்து சும்மா அந்த இடத்துல போயிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஈவன் வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது போலீஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. அது பாசிபிளா மேம்? அதுதான், அது எப்படி பாசிபிள் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறத விஷயம். இங்கே எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்றது தான் விஷயம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா மேபி நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும் போது நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை மேபி தடுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் பாசிபிள் அப்படிங்கிறத பற்றினதான டிஸ்கஷனும் இல்லை அது ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாவோ தான் நமக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அதனால் என்ன ப்ளஸ் நமக்கு இருக்குது, என்ன நமக்கு நல்லது நடக்க போகுது, என்ன நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்படப்பட அதை பார்க்கும்போது பயம் வந்து வரும், குறையணுன்ற தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கேயே இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ட் சொல்கிற ஒரு விஷயம் வந்து மேக்ஸிமம் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி தான் சொல்லக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வரணும்ல? வர மாட்டேங்குதா? அதுதான் இங்கே எல்லாமே என்னன்னா மாற்றம் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம் மாறணும் அப்படின்னா இங்கே இருக்கணும், நீங்கள் மாறணும், நான் மாறணும், நம்மளை சுற்றி எல்லாமே மாறும். which means change should start from within. முதல்ல அந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபடுறவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஒரு குழந்தை, நமக்கே ஒரு குழந்தை இருந்தாலும் இந்த வயசில் ஒரு குழந்தை இருந்திருக்கும், நமக்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஃபஸ்ட்டு தோணி இருந்ததுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மாற்றங்களை வந்து இங்கே எதிர்பார்க்கணும். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.